தமிழ்நாட்டில் நம்ம கண்ணுக்கே தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரலல் இண்டஸ்ட்ரி வந்து இயங்கிட்டு இருக்கு. இதை குறித்து வந்து நானும் இதுக்கு முன்னாடி பேசியிருக்கேன், சில பேர் வந்து பேசியிருக்காங்க. பட் நிறைய டீட்டெயிலான தகவல்லாம் வருதுங்க. நம்ம தம்ப்நெயில்ல போட்டிருக்கோம்ல, அந்த விஷயம் சும்மா ஏதோ எக்ஸாஜரேஷன்லாம் இல்லை. குழந்தை வந்து பக்கத்தில் விளையாடிக்கிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய கேடுகெட்ட கணவன்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு, அவன் பொண்டாட்டியும் அவனும் வந்து உடல் உறவு கொள்றதை வந்து வீடியோவாக தொடர்ந்து போட்டு காசை தேத்திக்கிட்டு இருக்காங்க. அதன் மூலிமா கார் வாங்குறாங்க, பூசணிக்காய் உடைக்கிறாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆக்ட் பண்ணுறது கூட இல்லை, அந்த எஃபர்ட் கூட எடுக்கிறது இல்லை. மேபி டைரக்ஷனுக்கு கேமராக்கு பின்னாடி போயிடுவாங்க போல், இந்த கேமரா என்ன பண்ணுறாங்க, தாங்களுக்கு அந்த வேலையை பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியை கூட வந்து மற்றவங்களெல்லாம் வந்து புனரத வீடியோவாக போட்டு சம்பாதிக்கிறாங்க. அவங்க காரு லாரின்னு எல்லாம் வாங்குறாங்க. இந்த மாதிரி கேட்டகிரி போயிட்டே இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போது எதுக்கு வீடியோவாக போட்டுக்கிட்டு ஒரு எதாக இருந்தாலும் லைவாக இருக்கட்டுமே, உயிரோட்டமாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு லைவ் ஸ்ட்ரீமிங்கில் இது வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். குடும்ப பெண்கள்லாம் இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறன்ற பேரில் மிட் நைட்டுக்கு மேலே அசிங்கமாக எல்லாருக்கூடையும் வந்து ஃபோனில் பேசுகிறது, ஆடியோ காலில், அப்புறம் வீடியோ காலில் அது பேசுகிறது. இதுக்கான நிறைய ஆப் இருக்குது. யூடியூப் லைவ்லேயும் இதை வந்து கிஃப்ட் டோக்கன்ற பேரில் பண்ணுறாங்க. இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போது ஒரு படி மேலே போய் என்ன பண்ணிட்டாங்க, இந்த காம வெறியருக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபேண்டசிஸ் இருக்கும்ல, அதை தீர்க்கும் விதமாக புருஷன் பொண்டாட்டியை லைவில் நீங்கள் பார்க்குறதோட நாங்கள் ஒரு குடும்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பணும், ஒரு குடும்பப்பாங்கான ஆபாச படம் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஃபெட்டிஷை தீர்க்கிறதுக்காக கணவன் மனைவி 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமிங்கில் ரொம்ப அசிங்கமாக, அதாவது இப்போ லைவ் ஸ்ட்ரீமில் எப்படி ஒர்க் ஆகும் உங்களுக்கு தெரியும், பார்க்குறவங்க தெரியும்னா உங்களை தப்பாக சொல்லுங்கள். ஜென்ரலாக ஒரு ஜென்ரல் நாலேஜ் தானே, எனக்கு எப்படி ஜென்ரல் நாலேஜ், உங்களுக்கு ஒரு ஜென்ரல் நாலேஜ் தான். லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து நீங்கள் ஒரு பெர்ஃபார்மர் இருக்காங்க, இந்த ஆபாசப்பட நடிகையோ நடிகரோ இருக்கார் அப்படின்னா அந்த சைட்லேருந்து பார்த்துட்ருக்கோங்க, கீழே கமெண்ட் போட்டே இருப்பாங்க, நீ இப்படி இருக்க, இப்படி அழகாக இருக்க, அப்புறம் அசிங்கமாக பேசுறது. அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அது பார்க்கறதுக்கான அந்த மனித மனது வந்து ஏன் அதை பார்க்கணும் தோணுதுன்னா, நம்ம சொல்கிறத வந்து அவங்க பண்ணுவாங்க. நீ ப்ராம்ப்ட் கொடுத்து இது பண்ணு அது பண்ணுன்னா வந்து உன்னுடைய இந்த முகத்தோட இந்த சைடை காட்டி சிரி, அதுக்கப்புறம் நான் அசிங்கமாக சொல்ல விரும்பல என்ன பண்ண சொல்லுவாங்கன்னு தெரியும். அப்படி இருக்கிறப்போ இந்த கணவன் மனைவியை வந்து எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு கீழே இருக்கவங்க வந்து சாதாரணமாக இல்லைங்க, சாதாரணமாக கொடுத்த பண்ண மாட்டாங்க, அவங்க மதிக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து கிஃப்ட் டோக்கன், அன்பளிப்பு, ரீசார்ஜ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்ரிஷியேஷன், இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளுக்கு அதுக்கு பின்னாடி வரேன், அப்படி பண்ணுறாங்க. அப்படி பண்ணிகிட்டு இருக்கப்போ பக்கத்தில் வந்து குழந்தை விளையாடிட்டு இருக்கு. ஸோ இந்த கைண்ட் ஆஃப் லைவ் ஸ்ட்ரீமிங்க்கு வந்து நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க. வக்கரம் வந்து என்ன பண்ணுறது, நம்மனா நம்ம மனுஷங்க மனசுக்குள்ளே ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குல்ல ஒவ்வொரு நாளும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ட்ரெண்ட் இந்த மாதிரி செட் ஆகி இந்த கப்புள் லைவ் ஸ்ட்ரீமிங்லாம் பழசுங்க. இப்போ நியூ ஃபேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கப்புள் இருக்கிறோம், பக்கத்துலேயே வந்து குழந்தைய காட்டிக்கிட்டே இந்த மாதிரி அசிங்கமாக பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம மாரல் பாலிசிங்லாம் பண்ண வரலங்க. பட் நம்ம ஊரில் நம்ம கண்ட்ரிக்குன்னு பார்த்திங்கன்னா சில ரூல்ஸ்லாம் இருக்குல்ல, மத்திய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கமும் சரி. ஏன்னா மத்திய அரசாங்கம் வந்து நாங்கள் தேசத்தில் வந்து கலாச்சாரத்தை பாதுகாக்கிறோம், மத அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா கடல்களின் பேரெல்லாம் இந்த கண்ட்ரி வந்து வழி நடத்துகிறோன்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் தன்னோட ஒரு அப்பாவாகவே வந்து உணர்ந்து கொண்டு ஆட்சியை நடத்தக்கூடிய திராவிட மாடலின் இன்றைய தந்தை ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் இவங்க 2 பேருமே அத்தாரிட்டிஸ் இதெல்லாம் வந்து கண்டுக்கிறாங்களா என்னன்னே வந்து தெரியல. ஒரு குழந்தைய வச்சுட்டு அப்படி பண்ணுறது அப்படிங்கிறது எவ்வளோ பிரச்சனைன்னு தாண்டி இதற்கு பின்னாடி இன்னும் வந்து ஒரு பெரிய உலகமே இருக்குங்க. ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2000 கோடி இந்த கேவலமான இண்டஸ்ட்ரியில் வந்து புழங்க தான். நீங்கள் ஏதோ நான் பான் சைட்ஸை பற்றி ஆர்கனைஸ்டாக அந்த பான்லாம் எடுத்து வந்து போடுறாங்கல்ல, அதை பற்றி சொல்லுங்கள் இந்த மாதிரி ஆப்ஸில். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எப்படி நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். உங்களுக்குலாம் தெரியும், அதாவது ஆபாச படம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்துப்போம். ஆனால் இப்போது ஆபாச படத்தோட ஒரு பீக்காக எப்படி இருக்குன்னா அந்த லைவ் ஸ்ட்ரீமிங், அது ஆப்ஸ் மூலியமாக இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஸ்டாகிராம் நடிகைகள்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் ஏதோ ஒரு லிங்க்கை ரீடைரக்ட் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட திறமைகள்லாம் காட்டிக்கிட்டு அதன் மூலிமா பணத்தை ஈட்டுறாங்க. இதில் நிறைய மாணவிகள்லாம் இருக்காங்க, அது உங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சீரியஸ் நடிகைகளாக மாறி வந்து ஒரு நார்மல் ஆக்ட்ரஸ் அடுத்து அம்மா லெவலுக்கு வந்துடுவாங்க, அந்தளவுக்கு புனிதப்படுத்திடுவாங்க அவங்கள, அதெல்லாம் வேறு விஷயம். ஸோ இது தாண்டி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஸ் இந்த மாதிரி இருக்குது. அந்த ஆப்ஸில் வந்து ஆடியோ ஃபோன் கான்வர்சேஷன் அப்படிங்கிறது போட்டாலும் வீடியோவும் வந்து ஒரு ஆப்ஷனாக வச்சுருக்காங்க. உங்களுக்கு தெரியும், ஆடியோ ஃபோன் கான்வர்சேஷனோட வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கிற போது அந்த ஒரு சபலத்தில் பேசணும்னு நினைக்கிறவர் இந்த வீடியோ கால் தான் வந்து பேசுவார். ஸோ இந்த ஆப்ஸுகளுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்து பெண்கள் அசிங்கமாக பேசுறது மட்டும் இல்லாமல் அவங்க உடல் பாகங்களை காட்டுறது, அவங்க சொல்கிறத செய்கிறது, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அதிக காசு வந்து கொடுத்தா வந்து நியூடாகவே தங்களோட உடம்பு காட்டுறது, இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, இதற்கு பெண்கள்லாம் எப்படி வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வறுமை தான் காரணம்.
இப்போது சென்னையில் தான் நிறைய பேர் இந்த மாதிரி இதுக்கு வராங்களா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக சொல்கிறேன், நம்ம தமிழ்நாட்டை பற்றி மட்டும் பேசுவோம். இந்தியா ஃபுல்லாக அது நடக்குது. தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணால் எடுத்துக்கோங்க, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் இந்த மாதிரி பெண்கள் வந்து இந்த மாதிரி நிர்வாண செக்ஸ் ஆப்ஸில் வந்து அவங்க வந்து கண்டென்ட் க்ரியேட்டர்னு சொல்கிறதா இல்லை பர்ஃபார்மர்னு சொல்கிறதா எப்படி சொல்கிறதுனே தெரியல, இல்லை விக்டிம்னு சொல்கிறதா அதான் கரெக்டாக இருக்கும், அப்படி வந்து இந்த ஆப்ஸில் வந்து வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதற்கு முதல் காரணமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாவர்ட்டி, ஏழ்மை. விளிம்பு நிலையில் இருக்க பெண்கள், இந்த கூலி வேலைக்கு போகிறவங்க லெவலில் இருக்காங்களே, அவங்கள கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஸ் அப்படியே வந்து பெனட்ரேட் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் மாதம் வந்து 4000-3000 சம்பாதிக்கலாம், என்ன பெரிய வேலையே இல்லை, டெய்லி வந்து கொஞ்ச நேரம் இப்படி பண்ணால் போதும். அதாவது 4000ன்றது அந்த சொற்ப பணம் இல்லையா, அப்படி ஒரு நீங்கள் மானத்தை விற்று வாங்கக்கூடிய பணம் அப்படிங்கிறதுக்கு 4000 ரூபாய் சொற்ப பணம். ஆனால் அந்த 4000 ரூபாய்க்கும் நிறைய கஷ்டப்படுற பெண்கள் வந்து இதில் இந்த ஆப்ஸில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இதில் உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த மதத்தை சேர்ந்தவர்கள், இந்த ஜாதியை சேர்ந்தவங்களுங்களேன், எல்லா ஊர்லேயும் இருக்கிற மாதிரி எல்லா சமூகத்தை பின்னணியாக கொண்டவங்க, எல்லா மத நம்பிக்கையை சார்ந்தவங்களும் இதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி காசு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, அது நிறைய பேருக்கு வந்து பணம் ஈட்ட முடியலங்கிறதுனால தன்னையோட வறுமையில் எப்படா காசு வந்து சம்பாதிக்கலாம், எப்படா அவங்களுக்கு கஷ்டத்தை தீர்த்துக்கலாம்னு யோசிச்சுருக்கும் போது அவங்களோட மனசில் இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிற பெண்களை மனசில் விதைக்கிறது அப்படிங்கிறது ஏஜென்ட்டுங்க. இந்த ஏஜென்ட்டுங்க அவங்க அப்புறம் உருவாகிறாங்க. இந்த பிம்பிங்கை தான் ஏஜென்ட்டுன்ற ஒரு ப்ராப்பரான வார்த்தையில் சொல்கிறாங்க. இந்த ஏஜென்ட்டுக்கெலாம் எப்படி உருவாகிறாங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கு பல வழிகள் இருக்குது. பட் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு வழி சொல்கிறேன். எல்லா ஊர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் கம்பெனி இருக்கும், இல்லை வட்டி கூடுறவங்க அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்கல்ல. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இவங்களெல்லாம் இதுக்குள்ளே தள்ளுறதுக்கு, இல்லை ஈர்க்கிறதுக்கு, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ட்ரிக் பண்ணி இதுக்குள்ளே கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு காசை வந்து ஏதோ ஒரு மூலியமாக வந்து கடனாக வந்து கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு கண்டிப்பாக அவங்ககிட்ட வந்து வட்டியோ இல்லை முதலையோ வந்து மீட்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அது 18 வயசில் இருக்க பெண்ணாக இருந்தாலும் சரி, யாருக்கு தெரியும் 18 வயசு கீழே இருக்கவங்களுக்கும் இதெல்லாம் நடக்குதோ இல்லையோ, 50 வயதையும் தாண்டி உள்ள பெண்களெல்லாம் இதுக்குள்ளே வந்து இழுத்துருக்கானுங்க. ஏன்னா சபலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல விதமான ஃபெட்டிஷுகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பொம்பளை அப்படின்னாலே பொம்பளை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல பார்க்குறதுக்கு சொல்லிட்டு நிறைய விதமான ஆண்கள்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ 18 வயசில் வந்து 50 வயசுக்கும் மேற்பட்ட பெண்களில் நிறைய பேருக்கு கடன் கொடுத்து கடன் திருப்பி கட்ட முடியலாம். அதெல்லாம் என்னங்க ஒரு சூப்பர் வழி இருக்குது. நீங்கள் வந்து எவ்வளோ எங்கள்கிட்ட கடன் வாங்குனீங்களோ அதோட அதிகமாகவே சம்பாதிக்கலாம். நீங்கள் இதுக்கு மேலே போயிட்டு இருக்க வேலை கூட வந்து போக தேவையில்லைங்க, அதை பார்ட் டைமாக வச்சுட்டு இதை ஃபுல் டைமாக பண்ணலான்னு சொல்லி இந்த மாதிரி ஃபினான்ஸ் கம்பெனி, ஃபினான்ஸ் ஆப்பு, இல்லை கந்து வட்டிக்கு விட்றதுக்குன்னே இந்த மாதிரி ஒரு ராக்கெட், இந்த ஆப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை உள்ள எல்லா இடத்துலையுமே இறக்கி விட்டு அப்படி கடனை கொடுத்து சூப்பராக இந்த ஹூக்கில் வலையில் உள்ள வச்சு பார்த்திங்கன்னா இந்த பெண்கள் எல்லாத்தையுமே டிஜிட்டல் விபசாரத்துக்குள்ளே ஈர்த்துடுறாங்க, தள்ளிடுறாங்க. இப்படி இருக்கிறப்போ சரி இதன் மூலயமா காசு ஈட்டிட்டு போகிறாங்களே அப்படின்னா அப்படியும் இல்லைங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கஷ்டப்படுற ஒரு பொண்ணு இதுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டு ஒரு வீடியோ லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரீமில் அவங்க வந்து ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அந்த 10,000 ரூபாயில் ஆல்மோஸ்ட் 6,000 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்புக்கு வந்து போயிடும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3,000 ரூபாய் இல்லை ஒரு 2,000 ரூபாய் வந்து இந்த பிம்புக்கு போயிடும். மீதி இருக்க சொற்ப காசு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்ஃபார்மரோ இல்லை பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கோ வந்து போகும். இது என்ன சொல்லுவாங்க, ஆப் இதை வந்து கஷ்டப்பட்டு நடத்துது, நான் தான் உனக்கு இதெல்லாம் பிடிச்சி கொடுத்தேன், எனக்கு நீ எந்த ஒரு கமிஷனாக கொடுக்கணும், அப்போ தான் உனக்கு நிறைய இந்த மாதிரி தொடர்ந்து வேலை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீ தான் டெய்லி வேலை பண்ண போறியே, இப்படி 3,000 ரூபா டெய்லி சம்பாரிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க இவங்க உழைப்புன்னு நினச்சி பண்ணிகிட்டு இருக்க அந்த தப்பான விஷயத்துலேருந்து வர காசு கூட அவங்களுக்கு முழுசாக போய் சேராமல் அதில் சுரண்டி திங்கிறது இந்த ஆப்புகளும் இந்த பிம்புகளும், அதாவது இந்த ஏஜென்ட்ஸ் நடுவில் இருக்கவங்க தான். சரி, இப்போது பாவர்ட்டி, கஷ்டப்படுற காசுலாம் கஷ்டப்படுற ஏழ்மை மட்டும்தான் இதுக்கான காரணமானு கேட்டால், இன்னொரு சைடு வந்து நல்லா பணக்கார வீட்டில் இருக்க பெண்கள், நல்லா படித்த பெண்கள், நவநாகரிகமான சென்னை மாதிரியான சிட்டியில், கோயம்புத்தூர் மாதிரி சிட்டியில் வாழக்கூடிய பெண்களும் இதை வந்து பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்னப்பா கஷ்டம், நீங்கள் என்ன சொன்னீங்க காசு கஷ்டம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு காசு இல்லை அப்படிங்கிறனால வேறு வழியில் தள்ளப்படுறாங்க, கடன் மூலியமாக இல்லை ஆசையை காட்டி. இந்த ரக பெண்கள் இதில் எப்படி உள்ளே வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹை கிளாஸ் லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவலுக்கு எலீட்டாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு உனக்கு காலம் இருக்குது, படித்து முடிச்சுட்டு நல்லா வேலைக்கு போனால் சம்பாதிக்கலாம், சம்பாதத்தில் இன்க்ரிமெண்ட்டாக அடுத்த லெவலுக்கு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சம்பாத்தியத்துக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஒரு டைம் இருக்கும்ல, இவங்களுக்கு உடனே அந்த வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுக்காக தங்களுடைய உடம்பை பார்க்க பல ஆண்கள் காத்திருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த தகவலை தெரிஞ்சுட்டு, ஏன்னா கஷ்டப்படுற பெண்களுக்கு இந்த தகவல் போய் சேர்ந்துருக்குன்னா ஏஜென்ட் மூலிமா நவநாகரிகமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்க்குற தேடி படிக்கிற பெண்களுக்கு இந்த விஷயம் சீக்கிரமாக போய் சேரும்ல. இங்கே இந்த பெண்களே இதை வந்து சூஸ் பண்ணுறாங்க. சூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா தங்களோட லைஃப் ஸ்டைலை அடுத்த லெவலுக்கு எலீட்டான வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக இதுக்குள்ளே போய் வந்து மாட்டிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து இந்த ட்ரையல் ஜெனரேஷன் அப்படி சொல்லப்படுற ஜென்சி ஜென்ரேஷனை தான் வெஸ்டர்ன் லிபரைசேஷன் ஆஃப் உமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற விஷயம், அந்த பெண்ணியம் வந்து பார்த்திங்கன்னா நவநாகரிகத்தில் இந்த ஜென்சியில் இருக்கிற அந்த ஜென்ரேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ட்ரிக் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்களோட மாரல் மைண்டுக்குள்ளே போயிட்டு வந்து எதுவுமே தப்பு இல்லைங்க, நம்ம பழமைவாதிகள் எல்லாத்தையுமே தப்புன்னு சொல்லி வச்சுருக்காங்க, நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது பிரச்சனையாக இருக்காதா அப்படின்னு கேட்டால் இந்த ஜென்சி பெண்கள் இல்லை இளம் பெண்கள் நவநாகரிக பெண்கள்லாம் என்ன சொல்கிறாங்களாம், அதெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க. எப்படிமா பிரச்சனையே இல்லை,
இல்லைங்க இப்போ தான் ஏஐ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரியலிஸ்டிக்காக மாறிடுச்சு. ஃப்யூச்சரில் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க வந்து கேட்டால் கூட ஏஐ என்னைய லவ் பண்ண ஒரு தலை பட்சமாக லவ் பண்ண பையன் வந்து என் மேலே இருக்க கடுப்பில் இப்படி வந்து பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போவான்னு ரொம்ப அசால்ட்டான வார்த்தையெல்லாம் வந்து சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி ஏஐயும் ரொம்ப ரிலேட்டி கூட வந்து ஒத்து வந்துருச்சு. ஆனால் பாருங்கள், இன்றைக்கி பல அரசியல்வாதிகள் நான் ஃபோனில் பேசினது இது என்னோட வீடியோவில் இதெல்லாம் ஏன்னு சொல்லி தப்பிச்சுக்கிறாங்களே, அந்த டெக்னிக்கை வந்து இந்த பெண்களும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அப்படி இது வந்து அவங்களுக்கு வந்து இது தவறு அப்படிங்கிறத தாண்டி இதுலேருந்து நாளைக்கு எப்படி தப்பிச்சுப்பேன், இதுலேருந்து வர காசின் மூலியமாக என்னோடய லைஃப் ஸ்டைலை மாற்றிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 விதமாக இதுக்குள்ளே எல்லாருமே வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. இதில் பல குடும்ப பெண்கள் தங்களோட புருஷனுக்கு தெரியாமல் இதுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பிளாக்மெயில் நடக்குது. இதோட எக்ஸ்ட்ரீமாக வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலைக்கெலாம் கூட நிறைய பேருக்கு வந்து போய் அவங்களோட உயிரை கூட வந்து நீத்திருக்காங்க. நீங்கள் நிறைய தற்கொலைகள் நம்மளை சுற்றி வந்து நடந்துகிட்டே இருக்குது. இந்த பர்டிகுலர் ஆப்ஸ் மூலிமா நடக்கிற தற்கொலைகள் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இன்னும் தெரியவே இல்லை. இப்போ இதில் 1000 2000 கோடிக்கு வந்து பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இவங்ககிட்ட இருந்து ஊறிஞ்சி தின்றதுக்காக சில ஒட்டோணிகளும் அதிகாரத்தில் இருக்கவங்களும் இருப்பாங்க. ஸோ அவங்களோட துணையோடு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கண்ணை முடிக்கிற மாதிரி முடிப்பாங்க. இவங்க பார்த்து வந்து பல பேரோட மானத்தையும் உயிரும் வாழ்க்கையும் அடகு வச்சு அடமானம் வச்சு வந்து சம்பாரிச்சிட்டே இருக்காங்க. இந்த விஷயத்தை பற்றி வந்து நம்ம இன்னும் பேச நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். நான் வேணும்ட்டே இந்த ஆப்ஸு இந்த வெப்சைட்ஸோட பேர்லாம் சொல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் ஆப்வியஸ்லி உங்களுக்கு புரியுது அப்படின்னு நினைக்கிறேன். நான் சொல்லனாலும் இன்றைக்கி இருக்கிற தேடல் உலகத்தில் நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் தேடி தெரிஞ்சுக்கலாம். பட் என்னோட வாயால் இதெல்லாம் வந்து சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். டிஜிட்டல் லிட்ரஸி அப்படிங்கிற ஒரு புதுவிதமான கல்வியை வந்து ஸ்கூல் காலேஜஸில் கொண்டு வரணும் போல். ஏன்னா இன்றைக்கி வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது தப்பு இது சரி அப்படிங்கிறலாம் வந்து அந்த மீனிங்லாம் உடச்சிட்டு எல்லாமே சரி அப்படிங்கிற ரூபத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் ஜென்ஸி ஜென்ரேஷன் வந்து கொண்டு போயிட்டுருக்கு. இது அடுத்த ஜென்ரேஷனும் இதே மாதிரி கண்டாமினேட் ஆகாமல் டிஜிட்டல் லிட்ரஸி அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடம் வந்து கண்டிப்பாக வந்தால் தான் இதற்கு ஒரு தீர்வு வந்து காண முடியும். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்து பேசுகிறப்போ நிறைய பேர் வெளில எடுத்து பேசினால உனக்கு எப்படி தெரியும் நீ பார்த்துருக்கல அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாடா நான் பார்த்துருக்கேன் தான், நான் ஒன்றும் உத்தமெல்லாம் இல்லை, நான் ஒரு சாதாரண ஒரு ஆம்பளை தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் நம்ம ஒரு பான் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கும் இந்த மாதிரி லைவ் ஸ்ட்ரீமிங்கில் காசு கொடுத்து பார்க்குறது அப்படிங்கிறதுக்கும் ஒரு பெரும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பல தற்கொலைங்க வந்து புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் அது மாதிரிலாம் வந்து போட்டால் வந்து உங்கள் மேலே வந்து அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலாம்னு தெரிஞ்சுட்டு டோக்கன் அப்ரிஷியேஷன் காயின்ஸ் இந்த மாதிரிலாம் அதை மாற்றிட்டாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன கடைங்கள்லாம் நம்ம ஊரில் இருக்கோம், அதுக்கு போய் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கெலாம் அதன் மூலயமா வரக்கூடிய காசு யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் கட்டுறாங்க அப்படிங்கிறலாம் எதுவுமே தெரியல. இந்த வருமானம்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸே கட்டாமல் பல 1000 கோடிகளாக யார்கிட்டே போய் சேர்ந்துட்டுருக்கு. ஸோ பெரிய யாரோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் தான் இதை வந்து பண்ணிட்டுருக்கான். கொஞ்ச நாள் முன்னாடி ராஜ் குந்த்ரான்னு சொல்லிட்டு ஷில்பா ஷெட்டியோட கணவர் வந்து இதற்கு முந்தைய வடிவமான பான்லாம் வந்து பண்ணி மாட்டினார் அந்த ராக்கெட்டில். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பான் வெப்சைட்ஸு ஆப்லலாம் வந்து நம்ம ராஜபக்சேவோட பையன் இருக்கான்ல, அவன் வந்து பெரும் முதலீடு வந்து பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. சும்மா நடுவில் ஒரு துணுக்கு தகவல். நிறைய பேர் வந்து இந்த மாஸ்க் கொரோனா டைமில் இருந்தாங்க இது ஆரம்பிச்சு. எப்போதுலேருந்து இது ஆரம்பிக்குது இந்த ட்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருஷமாக பீக்குக்கு போயிடுச்சு. பட் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்தது அப்படிங்கிறது மனுஷனுக்கு கோவிட் டைமில் நிறைய பேர் யூடியூபராக மாறினாங்கல்ல, அதே மாதிரி கோவிட் டைமில் நிறைய பேர் இந்த மாதிரி வந்து இந்த ஆப்குள்ளே வந்து வந்துட்டாங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஆப்ஸ்லேயே வந்து கிரியேட் பண்ணுறாங்க, வீட்டிலேருந்து எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரோட சபலத்தை அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மனசு ரொம்ப குழம்பி இருந்திருக்கு நிறைய பேருக்கு. அதனால் இந்த மாதிரி ஆப்புகளும் ஆரம்பிக்கப்பட்டது அந்த டைமில் தான். இதுக்குள்ளே போய் சிக்கினதும் நிறைய பேர் அந்த டைமில் தான். ஸோ அப்போ வந்து அந்த கொரோனா மாஸ்க் இருக்குல்ல, அது கொரோனா டைமில் யூஸ் பண்ணப்பட்டதோட இந்த மாதிரி யாரெல்லாம் ஆப்ஸில் வந்து உட்காந்துட்டு தங்களோட உடம்பை காட்டுறாங்களோ அவங்களாம் வந்து கொரோனா மாஸ்க்கை போட்டு யூஸ் பண்ணிருக்காங்க. இதில் வந்து ஒரு நாடே ஃபுல்லாக பாதிக்கப்பட்டிருக்குன்னா பங்களாதேஷ் தான். எல்லா கண்ட்ரிலையுமே நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு மாதிரி எல்லா ஸ்டேட்ஸுமே இது நடந்துட்டு தான் இருக்குது. பட் பங்களாதேஷில் ஆஸ் அ கண்ட்ரியாகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆப்பில் வந்து டிஜிட்டல் ப்ராஸ்டியூஷன் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மாட்டிட்டு அந்த கண்ட்ரி இதுக்கு பேர் போனதாக வந்து மாறிச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ 90s வந்து வெப்சைட்டில் வர பிக்சர்ஸ், அதுக்கு முன்னாடி கேசட்டு, அப்புறம் சிடி, அப்புறம் பான் ஸ்ட்ரீமிங்கு, அதுக்கப்புறம் பல இடங்களில் பல ஆப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதை பார்க்குறது வீடியோஸாக பார்க்குறது தாண்டி அப்புறம் டெக்ஸ்ட்டு செக்ஸ்டிங், அப்புறம் ஃபோன்லேயே வந்து இது மாதிரி பேசுகிறதுலாம் இன்றைக்கி வந்து பரிணமிச்சு இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கு. ஸோ எப்போவுமே வந்து செக்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கு பயஸ் இருக்காங்க அப்படிங்கிறனால அதன் மூலியமே வியாபாரம் பண்ணுறதுக்கு எப்போவுமே ஒரு ஆள் இருக்க தான் செய்வாங்க. ஓபிஎம் மாதிரிங்க, அதை வந்து அந்த போதையை உள்ளுக்குள்ளே வழக்கி விட்டுட்டு அந்த போதையை விதவிதமான வகையில் நம்மள்கிட்ட கொடுத்து நம்மளை அடிமையாக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடந்துகிட்ருக்க இந்த டிஜிட்டல் ப்ராஸ்டியூஷன். இதில் பார்க்குறவனும் அதை கஷ்டப்பட்டு அந்த பொண்ணு வந்து தன்னோட உடம்பெல்லாம் காட்டி இது மாதிரிலாம் பண்ணி சம்பாதிக்கிறது, அவளுக்கும் சரியான காசு வரதில்ல, அவள் வாழ்க்கையும் போகுது. இன்னொரு பக்கம் இதுக்கு அதிகமாக காசு கொடுத்து பார்க்குறவங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா விதமான ஆட்களும் பார்த்தாலும் கம்மியாக சம்பாரித்து அந்த காசையும் இதில் போட்டு அந்த லஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சம்பாரித்த காசையும் இதுக்குள்ளே போட்டு நிறைய பேர் வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க. இந்த எல்லாத்தையும் இணைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு ஆப் வந்து நம்ம தந்தி ஆப்பு. நம்ம தந்தி ஆப்பின் மூலியமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா ஆப்புமே வந்து ஒரு பெரும் வியாபாரத்தை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. சாதாரணமாக ஆரம்பத்தில் ஒரு வாட்ஸ்அப் மாதிரி வந்த ஆப்பு நம்ம தந்தி ஆப்பு பல விதங்களில் நம்ம யூசர்ஸ்க்குலாம்
தான் வந்து பயனளிக்கக்கூடிய விதங்களில் வேலை செஞ்சாலும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாரையுமே இணைக்கிறது வந்து இந்த தந்தி ஆப் தான். ஒரு சீரீஸில் வந்து ரொம்ப ஃப்யூச்சரில் இந்த மாதிரி டிஸ்டோபியன் டைமில் இது மாதிரி நடக்கிற மாதிரிலாம் வந்து காட்டினாங்க. அந்த சீரீஸில் வந்து காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 10, 20, 50 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் நம்ம நிகழ்காலத்திலே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத பார்த்தா எங்கே போய் முடிய போதோப்பா. இதில் லீகலாக தலையிடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிரச்சனைனா அந்த மியூச்சுவல் கன்சர்ன் தான். அவன் விரும்பி என்கிட்ட பேச வரான், நான் விரும்பி தான் காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராசஸில் ஒரு இடத்துல வந்துடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா லீகலி வந்து மேபி அரசாங்கத்தால் இன்டர்வியூ ஆக முடியல அப்படின்னு சொன்னால் கூட பட் தேர் இஸ் ஆல்வேஸ் அ வே. நீ ஏதோ நல்லவ மாதிரி உட்காந்து அதெல்லாம் பேசியிருக்க அப்படின்னு நினைக்காதீங்க. நான் நல்லவன் கெட்டவங்க அப்படிங்கிறத தாண்டி வந்து சொசைட்டியில் இது பல இடங்களில் பல விதமான பிரச்சனைகளுக்கான ஆரம்ப புள்ளி. உங்கள் வீட்டில் ஒரு பொம்பளை புள்ள வச்சுக்கிறதால மட்டும் நீங்கள் இதில் வந்து ஹர்ட் ஆவீங்கன்னு சொல்ல. இதுக்கும் எதுவுமே சம்மந்தம் இல்லைப்பா, எனக்கு ஃபேமிலியே இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்களும் தனிப்பட்ட முறையில் மனதளவில் இந்த மாதிரி விஷயங்களால் ஹர்ட் ஆகலாம். அதாவது மனம் பாதிக்கப்படுற அளவுக்கு சொசைட்டியை ரொம்ப புரட்டி போடுற அளவுக்கு இந்த மாதிரியான இந்த பேரலல் பான் ஆப் இண்டஸ்ட்ரி வந்து பல பிரச்சனைகளை வந்து சமூகத்துக்கு கொண்டு வரப்போகுது.